வெல்கம் டு ஐடா மேக்ஸ். நம்ம இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.2ல் 13th சம் பார்க்கலாம். A quadrilateral has vertices at a of minus 4, minus 2, b of 5, minus 1, c of 6, 5 and d of minus 7, 6. Show that the midpoints of its sides form a parallelogram. ஒரு குவாட்ரிலேட்டரலோட 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. அந்த குவாட்ரிலேட்டரலோட மிட் பாயிண்டோட ஃபார்ம் பண்ணுறது ஒரு பேரலோகிராமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராமில் ஏ, பி, சி அண்ட் டி இது ஒரு குவாட்ரிலேட்டரல். இதோட மிட் பாயிண்ட் வந்து இது பின்னு எடுத்துக்கலாம். இந்த மிட் பாயிண்ட் பிசியோட மிட் பாயிண்ட் கியூ, சிடியோட மிட் பாயிண்ட் ஆர் அண்ட் ஏடியோட மிட் பாயிண்ட் எஸ். இந்த பிக்யூஆர்எஸில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு பேரலோகிராமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரலோகிராமாக இருக்கணும் அப்படின்னா இது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கணும். தட் இஸ் இதில் பிக்யூ அண்ட் கியூஆர், ஆர்எஸ் அண்ட் பிஎஸ். அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கணும். அப்போ ஸ்லோப்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். த வெர்டிசஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி, ஏ -4, -2, பி 5, -1, சி 6, 5, டி -7, 6. இதில் PQRS ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஏபி, பிசி, சிடி அண்ட் ஏடி ரெஸ்பெக்டிவ்லி. இதில் வந்து அந்த PQRS அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட்டை நம்ம கொடுத்தாச்சு. P இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போ ஏ பாயிண்ட் என்ன -4, -2, பி ஆஃப் 5, -1. மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். x1 + x2/2, y1 + y2/2. அப்போ ஏ பாயிண்ட் x1, y1, பி பாயிண்ட் x2, y2 அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x1 is -4, x2 is 5/2. y1 is -2, y2 is -1/2. இப்போ ஆப்போசிட் சைனாக இருக்கிறதுனால நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 5ல் 4 போச்சுன்னா 1, 1/2. இது சேம் சைனாக இருக்கிறதுனால ஆட் பண்ணுறோம். -2 -1னா -3/2. அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் 1/2, -3, 3/2. Q is the midpoint of BC. இப்போ பியோட பாயிண்ட் 5, -1, சியோட பாயிண்ட் 6, 5. இது x1, இது y1 எடுத்துக்கிறோம். இது x2, y2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டை இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 + 6/2, -1 + 5/2. 5 + 6னா 11, 11/2. 5ல் 1 போயிட்டுனா 4, 4/2. இப்போ 11/2, 4/2. இது வந்து 1, 2 is 2, 2 2s are 4. பிசியோட மிட் பாயிண்ட் 11/2, 2. பிசியோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது Q பாயிண்ட். நெக்ஸ்ட் ஆர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி. சி பாயிண்ட் வந்து x1, y1 எடுத்துக்கலாம். டி பாயிண்ட் x2, y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6 - 7/2, 5 + 6/2. 6 - 7னா -1/2. பிகர் நம்பர் சைன் தான் இங்கே போடணும். -1/2, 11/2. இது வந்து சிடியோட மிட் பாயிண்ட். அப்போ சிடி வந்து எதோட மிட் பாயிண்ட்? PQRோட மிட் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது S இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி. அப்போ ஏ பாயிண்ட் x1, y1, டி பாயிண்ட் x2, y2ன்னு இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -4 + -7/2, -2 + 6/2. இது ரெண்டு சேம் சைன் ஆகிறதுனால ஆட் பண்ணுறோம். -11/2. இது சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 6ல் 2 போச்சுன்னா 4, 4/2. திஸ் இஸ் 1, 2 is 2, 2 2s are 4. ஸோ -11/2, 2. இது வந்து எஸ்ஸோட பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து PQRS எல்லா பாயிண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் PQ. அப்போ P பாயிண்ட் வந்து 1/2, -3/2. Q பாயிண்ட் வந்து 11/2, 2. இது வந்து P பாயிண்ட் x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Q பாயிண்ட் வந்து x2, y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் PQ நம்ம 2 பாயிண்ட் ஃபார்முலா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது y2 - y1/x2 - x1. இங்கே கொடுத்துருக்க இந்த x1, y1, x2, y2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2 -3/2, 11/2 -1/2. இப்போ 2 ஆஃப் மைனஸ் அப்படிங்கிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ 2 + 3/2 11 - 1/2. ரெண்டுக்கும் ஒரே டினாமினேட்டர்னால 11 - 1 / 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி நம்ம இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4, 4 + 3/2. இங்கே 11ல் 1 போச்சுன்னா 10, 10/2. இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். மேலே இருக்கிற நியூமரேட்டரில் 4 + 7னா 4 + 3 7/10, 7/10. இது ஸ்லோப் ஆஃப் PQ. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் QR எடுக்கும்போது Qவோட பாயிண்ட் x1, y1னும் ஆரோட பாயிண்ட் x2, y2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்லோப் ஆஃப் QR இஸ் y2 - y1/x2 - x1. இந்த பாயிண்ட்ஸ் அத்தனையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ y2னா 11/2 -y1 வந்து 2 x2 அப்படின்னா 11 - -1/2, x1னா -11/2.
இப்போ நம்ம இதை வந்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 11 2 2s are 4 11 minus 4 divided by 2 இது சேம் டினாமினேட்டர் இருக்கனால மேலே இருக்க நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் -1 -11 -12 by 2 இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும் இப்போ 11 minus 4 அப்படின்னா 7 7 by -12 ஸோ -7 by 12 அப்படிங்கிறது ஸ்லோப் ஆஃப் QR. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லோப் ஆஃப் RS கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் ஆஃப் Rல R பாயிண்ட் x1 y1 எடுத்துக்கலாம். எஸ்ஸோட பாயிண்ட் வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஃபார்முலாவில் 2 பாயிண்ட் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் y2 minus y1 by x2 minus x1. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது y2 is 2 y1 is -11 by 2 by x2 is -11 by 2 minus x1 is -1 by 2. இது அப்படி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4 4 minus 11 by 2. இது ரெண்டு சேம் டினாமினேட்டராக இருக்குது. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். -11 + 1 by 2 அப்படின்னு வரும். இப்போ -11ல் 1 போச்சுன்னா -10. இப்போ -7 by 2 by -10 by 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் 7 by 10. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிஎஸ் கண்டுபிடிக்கிறோம். இது x1 y1 பியோட பாயிண்ட், எஸ்ஸோட பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் பிஎஸ் வந்து y2 minus y1 by x2 minus x1ல் இந்த ஃபார்முலாவில் இந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y2 is 2 minus y1 is -3 by 2 by x2 is -11 by 2 minus x1 is 1 by 2. இப்போ இதை அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 2s are 4. அப்போ 2 + 3 by 2 by இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி போட்டு -11 -1 by 2. 2 2s are 4 அப்படின்னு வந்துடும். இப்போ 4 + 3 divided by 2 by அந்த சேம் சைனாக இருக்கிறதுனால ஆட் பண்ணுறோம். -11 -1 -12 by 2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 7 by 2 by -12 by 2ல் 2 கேன்சல் ஆன பிறகு -7 by 12. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்லோப் ஆஃப் PQவும் ஸ்லோப் ஆஃப் RSும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? PQ இஸ் parallel to RSன்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் QRும் ஸ்லோப் ஆஃப் PSும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? QR வந்து parallel to PS. இப்போ இந்த கண்டிஷன் எதை நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா இந்த PQRS அப்படிங்கிறது ஒரு parallelogram காட்டுது. இந்த quadrilateral PQRS, the opposite sides PQ and RS and QR and PS are parallel. Therefore, PQRS is a parallelogram. Thank you, children.